Please subscribe Sadhguru Sai Creations. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல் எடை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வயதிற்கேற்ற உடல் எடை இல்லைன்னா முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் குறைவாகவே இருக்கும்போது ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. மலச்சிக்கலை சரியாக்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? இந்த மலச்சிக்கலால் எப்படி நமக்கு வந்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வருது? பேசிக்காக இந்த பதிவில் இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகையை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதே சமயம் ரொம்ப இயற்கையான முறையில் இந்த மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம், இதுவும் நான் சொல்கிறேன். முக்கியமாக ஒரு சூரணம் வகை இருக்குது. இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எவ்வளவு நாட்பட்ட அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் அது சரியாக ஆரம்பிச்சிடும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எது சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டவே இல்லைங்க. நான் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனால் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உடல் எடை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வயதிற்கேற்ற உடல் எடை இல்லைன்னா முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. அதாவது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இந்த இரத்த சோகைன்னு சொல்கிறது நிறைய பதிவுகளில் நம்ம இந்தந்த ஹோம் ரெமடிஸ் சாப்பிடுங்க, இந்த மெடிசன் சாப்பிடுங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் முக்கியமாக இந்த இரத்த சோகைக்கு ஒரு காரணமாக இருப்பது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். எப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கான்ஸ்டிபேஷன் பல நோய்களை நம்ம உடலில் உண்டாக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மலச்சிக்கலை சரியாக்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? இந்த மலச்சிக்கலால் எப்படி நமக்கு வந்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வருது? நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஷன் ஆகி மலமாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது, அது மோஷனாக நமக்கு வந்து வெளியில் வரணும். ஆனால் இது 2 நாளுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு அப்படியே உடல்லையே தேங்கி இருந்ததுன்னா நம்ம உடலில் என்ன ஆகும்னா, அந்த கெட்ட வாயுக்களாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே அந்த டாக்ஸின்ஸ், இந்த கழிவுகள் எல்லாமே ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும். ஏன்னா குடல் பகுதியில் இருக்கிறது எல்லாமே நம்ம உடலில் அப்சார்ப்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி தினமும் மலம் வெளியேறாமல் நம்ம 2-3 நாட்களுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்ஸின்ஸ் நம்ம உடலில் அதிகமாகும். டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் குறைவாகவே இருக்கும்பொழுது ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மலச்சிக்கல்னால பல பிரச்சனைகள் நம்ம உடலில் இருந்தாலும் பேசிக்காக இந்த பதிவில் இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகையை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதே சமயம் ரொம்ப இயற்கையான முறையில் இந்த மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம், இதுவும் நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த மலச்சிக்கல் சரியாகணும்னா என்னென்னவோ மாத்திரைகள் நம்ம நைட்டில் சாப்பிடுவோம். ஸோ நைட்டில் வந்து பார்த்தோம்னா, இந்த டேப்லெட் எடுத்தால் தான் எனக்கு காலையில் வந்து மோஷன் போகுது, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் போட்டேன், 2, 3ன்னு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இயற்கையான முறையில் இந்த மலச்சிக்கலை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் இந்த திரிஃபலா சூரணம், நிலாவரை சூரணம், இது ரெண்டுமே பயன்படுத்துவாங்க. இது ரெண்டுமே பெஸ்ட் லாக்ஸேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மருந்து நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணணும், இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மலச்சிக்கலையும் நமக்கு தீர்க்கணும், இது ரெண்டாவது. அப்போ 2 வேலைகளையும் நமக்கு வந்து கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு மருந்து முறையை பற்றி நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிளாக, இதை நம்ம எடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நாளடைவில் 2-3 நாட்கள்லேயே ஈஸியாக மலம் போயிடும். ஒரு நாள் கூட மலம் நம்ம உடலில் தங்காது. ரொட்டீனாக நமக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் 1 மாதத்திற்குள்ளாகவே நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்கிற இந்த குடிநீர் கஷாயம், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு சூரணம் வகை இருக்குது. இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எவ்வளவு நாட்பட்ட அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்தாலும் அது சரியாக ஆரம்பிச்சிடும். சரி, இது வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? அதாவது ஒரு 25 வயது ஆகுதுங்க, வெயிட் பார்த்தீங்கன்னா 37, 38, 40 கிலோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அனிமியா இரத்த சோகை இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஸோ பால்பிட்டேஷன், படபடப்பு, கிறுகிறுப்பு வருது, அடிக்கடி ஒரு கிடினஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கவங்களாம் தாராளமாக இந்த குடிநீரை பயன்படுத்தலாம். இதை எப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம ஒரு 10
உலர் திராட்சை, அதாவது அங்கூர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது கிடைக்கலன்னா சாதாரண உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கலாம். உள்ள விதைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா 2-3 முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் இதை ஊற வச்சிடணும். அடுத்ததாக 2 கஜூர் காய் அப்படின்னு சொல்லுவோம். பேரிச்சம்பழம் உலர்ந்து இருக்கக்கூடியது தான் கஜூர் காய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கஜூர் காயை இதுலேயே ஒரு 2 கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஊற வச்சிடணும். காலையில் என்ன பண்ணணும்னா ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்து இந்த ஊற வச்சது எல்லாமே லேசாக மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணீரில் சேர்த்துடணும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிவதை பொடி. சிவதை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் குடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சிவதை பொடியை இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடணும். கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடணும். இதை நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வரணும். 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கணும். காலையில் இது ஒரு 5-6 மணிக்குள்ளே நம்ம குடிச்சிட்டோம்னா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளாகவே நமக்கு என்ன ஆகுனா ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறது இல்லை ஸ்மோக்கிங் இது பண்ணாதாங்க எனக்கு மோஷன் போகும்னு சொன்னிங்கன்னா உடலில் இன்னும் கழிவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும். அதே சமயம் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இந்த கஷாயத்துக்கு பேர் திராட்சாதி கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது நம்ம உடலில் இருந்து பல நோய்களை வேறு என்ன தீர்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி இரத்த சோகை, மலச்சிக்கல் குணமாகுது. வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்கும், அதை சரி செய்யுது. அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக லிவர், நம்ம கல்லீரலில் பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. புலிப்பாணி வைத்திய திரட்டு இந்த நூலில் இந்த கஷாயத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. பல நோய்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாம். இதனோடு இன்னும் சில மூலிகைகள் சேர்த்தும் சில நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக பல நோய்கள் நமக்கு விரட்டுவதற்கு, மலச்சிக்கல் போக்கி அதே சமயம் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த திராட்சாதி கஷாயம் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து சிம்பிளாக இன்னும் ஒரு சூரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டிலே இதை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் கருவேப்பிலை சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கருவேப்பிலை சூரணம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், கண்களில் பார்வை தெளிவில்லாமல் இருக்கிறது, கேட்ராக்ட் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், விஷன் குறையிறதுங்க. நான் இத்தனை வருஷமாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலோ, அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வாயு தொல்லை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை சூரணம் நமக்கு பயன்படுது. ரொம்ப எளிமையாக இதை வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா கருவேப்பிலை தான். நல்ல கருவேப்பிலையை கழுவிட்டு நிழலில் உலர்த்திக்கணும். ஸோ நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்துட்டு எவ்வளவு எடை இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 200 கிராம் கருவேப்பிலை நம்ம வச்சுருக்கோன்னா அது பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இதனோட 200 கிராம் கருவேப்பிலைக்கு 50 கிராம் கொத்தமல்லி விதைகள் தனியா எடுத்துக்கணும், 50 கிராம் சீரகம் எடுத்துக்கணும், 50 கிராம் ஓமம் எடுத்துடணும். ஸோ இது 3 தான். இதனோட ஒரு 50 கிராம் கற்கண்டு சேர்த்துடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்து வச்சது தான் கருவேப்பிலை சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தேனில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, ஸோ இந்த திராட்சாதி குடிநீர், இந்த கருவேப்பிலை சூரணம், இது ரெண்டுமே எடுத்து 1 மாதம் கழித்து நம்ம திரும்பவும் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு இந்த திராட்சாதி குடிநீர் நம்ம குடிச்சிக்கிட்டே வரோம். அடுத்தது ஈஸியாக மலச்சிக்கல் தொந்தரவு சரியாகுது, ஈஸியாக மலம் வெளியேறுது. ஒரு 3 நாட்களுக்கு உள்ளேயே நமக்கு என்னன்னா ரொம்ப நாளாக இருந்த மலச்சிக்கல் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தினந்தோறும் நமக்கு மலம் வெளியேறும்போது டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். அப்சார்ப்ஷன், நம்ம உணவில் இருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 7 தாதுக்களில் முதல் தாது சாரம், அதாவது நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அதுக்கப்புறம் தான் செந்நீராக அது மாறுது. செந்நீர்லாம் ரத்தம். அப்போது ஈஸியாக சாரத்திலேருந்து ரத்தம் உருவாவதற்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம உடலில் அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை சரியாகிறதுக்கும் மலச்சிக்கல் தீர்ந்து நமக்கு இரத்த சோகை சரியாகிறதுக்கும் என்ன வழிமுறைகள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான
அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்லாம். காய்கறிகள் ரொம்ப முக்கியம். அதுலேயும் சுண்டைக்காய், கொத்தவரங்காய், பீட்ரூட் இந்த காய்கறிகள் எல்லாமே அதிகமான இரும்பு சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நீண்ட நாட்களாக உடல் எடை ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கேன், ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2 மெடிசனுமே நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.